அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது குரு பகவான் காட்டும் மேஜிக். 12 ஆண்டுகளுக்கு பிறகு 14 நட்சத்திரங்களுக்கு அடிக்கப் போகும் சூப்பர் யோகங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழும் அரிய நிகழ்வுதான் இந்த நிகழ்வு. குரு பகவானின் அரிய கிரக சேர்க்கையினால் விஷாக நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரையிலான 14 நட்சத்திரங்களுக்கு ஏற்படும் யோகங்கள் பற்றித்தான் பார்க்க போகிறோம். உங்கள் ராசியில் நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் என்று இருக்கும் அல்லவா உங்கள் ஜாதகத்தில், அதை பொறுத்துத்தான் இந்த காணொளி. ஜோதிட சாஸ்திரத்தில் நவ கிரகங்களில் சஞ்சாரமும் அவற்றுக்கிடையே ஏற்படும் அரிய கிரக சேர்க்கைகளும் மனித வாழ்வில் பெரும் மாற்றங்களையும் ஏற்படுத்துகின்றன. அதாவது குரு பகவான் தனது உச்ச வீடான கடகராசியில் பிரவேசித்து 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிகழும் மிக அரிய கிரக சேர்க்கையை உருவாக்குகிறது. மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. குரு பகவான் உச்ச பலத்துடன் சஞ்சரிக்கும் போது அவரது சுப பார்வைப்படும் ராசிகளுக்கு அவருடைய ஆட்சி மற்றும் நட்பு வீடுகளில் உள்ள நட்சத்திரங்களுக்கும் அளவரிய நன்மை கிடைக்கப் போகும். விசாகம் 4ஆம் பாதம் தொடங்கி ரேவதி வரையிலான 14 நட்சத்திரங்களுக்கு இந்த அரிய கிரக சேர்க்கை எத்தகைய மாற்றங்களையும் யோகங்களையும் தரப்போகிறது என்பதை பற்றி பாருங்கள். முதலாவதாக விருச்சிக ராசி நட்சத்திரங்கள். விசாகம் 4ஆம் பாதம் அனுசம். விசாகம் ராசிக்கு குருவின் பார்வையும், அதாவது விருச்சிக ராசிக்கு குருவின் பார்வையும் சஞ்சாரமும் மிகுந்த பலன்களை தரவல்லது. விசாகம் 4ஆம் பாதம் நீண்ட நாட்களாக வராமல் இழுபறியாக இருந்த கடன் மற்றும் நிலுவைத் தொகைகள் உங்கள் கைக்கு கண்டிப்பாக வந்தே சேருகின்றன. புதிய வேலை உங்களுக்கு முயற்சிகள் தடையின்றி வெற்றியடையும். முக்கியமாக எந்த ஒரு பிரச்சனையிலும் மாட்டிக்கொள்ளாமல் உங்களுக்கு பணவரவு அதிகமாக இருக்கும். அடுத்ததாக அனுசம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இதுவரை இருந்த மந்த நிலை மாறி புதிய வாடிக்கையாளர்களும் கூட்டாண்மை வாய்ப்புகளும் கண்டிப்பாக உங்களை தேடி வந்து பணவரவு அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே அதிகப்படியான ஒற்றுமை அனுச இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல நன்மையாகும். அடுத்ததாக கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மன உளைச்சல், தேவையற்ற குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுக்கப் போகிறீர்கள். உத்தியோகத்தில் எதிர்பாராத பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக மன உளைச்சல், தேவையற்ற குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுத்து வெற்றி அடைவீர்கள். பொதுவாகவே நீங்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்கள் சாற்றி கொண்டைக்கடலை மாலை அணிவித்து வழிபட வேண்டும். அடுத்ததாக தனுசு ராசி நட்சத்திரங்கள். தனுசு ராசிக்கு உகந்த நட்சத்திரங்களாக உத்திராடம் 1ஆம் பாதம், பூராடம், மூலம் நட்சத்திரம் இருக்கிறது. குருவை ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசியினருக்கு இந்த சேர்க்கை தங்க காலமாக அமைகிறது. குறிப்பாக மூலம் நட்சத்திரம் முதல், அதாவது மூல நட்சத்திரக்காரர்கள் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் சுலபமாக வெற்றி கண்டு பணவரவை ஈட்டிவிடுவீர்கள். குடும்பத்தில் தடைபட்டு வந்த உங்களுக்கான சுபகாரியம் அனைத்தும் நல்லபடியாக முடியும். திருமண யோகம் கண்டிப்பாக மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு கைகூடி வரும். அடுத்ததாக பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட தினங்களாக ஆட்டி படைத்த இந்த கடன் பிரச்சனையால் மனதில் இருக்கக்கூடிய வேதனையில் நீங்கி நல்ல ஒரு வரப்பிரசாதமான பணவரவு கிடைக்கும். நிதி நிலைமை கணிசமாக உயர்ந்து அதிகப்படியான பணவரவு அதிகரிக்கும். அடுத்ததாக உத்திராடம் 1ஆம் பாதம். சமூகத்தில் உங்களுக்கு அதிகப்படியான மதிப்பு மரியாதையும் கூடும். குறிப்பாக உங்கள் பெயரை சொன்னாலே இந்த ஊர் தெரிந்திருக்க அளவிற்கு உயர்வீர்கள். புதிய வீடு, நிலம் அல்லது வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். பொதுவான பலன் என்னவென்றால், செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்வது இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மையை அளிக்கும். அடுத்ததாக மகரம் ராசி நண்பர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு உத்திராடம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், திருவோணம்
மகர ராசியினருக்கு உத்தியோக உயர்வு, புதிய வாய்ப்புகளும் பெருகுமாக இருக்கிறது. குறிப்பாக முதலாவதாக உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள். உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதத்திற்குரிய பலன். பணிபுரியும் இடத்தில் மேலதிகாரிகளின் முழு ஆதரவு கண்டிப்பாக கிடைத்து மகிழ்ச்சி அடைவீர்கள். வேலை வளர்ச்சி உங்களுக்கு சந்தோஷமானதாக இருக்கும். அடுத்ததாக திருவோண நட்சத்திரம். வெளிநாடு சென்று படிக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கும்போது இப்போது சென்று படித்தீர்கள் என்றால் உங்களுக்கான சூழல் உருவாகும். சுப செலவுகள் மூலம் வீட்டில் சந்தோஷம் அதிகரிக்கும். அவிட்டம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதமாகும். இந்த பாதத்திற்கான பலன். சொந்தமாக புதிய தொழில் தொடங்க திட்டமிடுபவர்களுக்கு நல்ல முதலீடுகளும் நல்ல கூட்டாளிகளும் கண்டிப்பாக கிடைப்பீர்கள். பொதுவாக சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி துளசி மாலை இட்டு வழிபடுவது நற்பலன்களை கொடுக்கும். அடுத்ததாக கும்பராசி நட்சத்திரங்கள். கும்பராசிக்குரிய நட்சத்திரமாக அவிட்டம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதமாகும். சதயம் பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதமாகும். கும்பராசியினருக்கு ஆரோக்கியம் மேம்படும். திடீர் பணவரவு அதிகரிப்பு உண்டாகும். குறிப்பாக அவிட்டம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் முதலாவதாக. இந்த நண்பர்கள் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கந்தடையின்றி கிடைக்கும். நீண்ட நாட்கள் ஆசைகள் ஒன்றொன்றாக நிறைவேறும். அடுத்ததாக சதயம் நட்சத்திரக்காரர்கள். நீண்ட நாட்களாக இருந்த உடல்நலக் கோளாறுகள் நீங்கி உங்களுடைய உடலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிதாக ஏதேனும் ஒரு வழி தோண்டி உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். அடுத்ததாக பூரட்டாதி 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதத்திற்கான பலன். ஆன்மீக பயணங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் மிகச் சிறந்த வளர்ச்சியும் உயர்கல்வி வாய்ப்புகளும் கண்டிப்பாக அமைகின்றன. பொதுவாக உங்களுக்கான பரிகாரம் என்னவென்றால், திங்கட்கிழமைகளில் பரம்பொருள் பரமேஸ்வரனுக்கு வில்வார்ச்சனை செய்து பால் அபிஷேகம் செய்வது வழக்கம். இந்த யோகம் உங்களுக்கானது. அடுத்ததாக மீனராசிக்கான நட்சத்திரங்கள். பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி ரேவதியாகும். முதலாவதாக பூரட்டாதி 4ஆம் பாதத்திற்கான பலன். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுப நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்க வாய்ப்புள்ளது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய நேரமும் இதுவாகும். அடுத்ததாக உத்திரட்டாதி நட்சத்திரம் பலன். வியாபாரத்தில் எதிர்பாராத பெரும் லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யும் புதிய முதலீடுகள் உங்களுக்கான நல்ல லாபத்தை ஈட்டித்தரும். அடுத்ததாக ரேவதி நட்சத்திர பலன். தொட்ட காரியங்கள் அனைத்திலும் தடையின்றி வெற்றியடையும். வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கேற்ற நல்ல வேலை வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வர வாய்ப்புள்ளது. பொது பலனாக பெருமாள் மற்றும் பெருமாள் கோவிலுக்கு துளசி மாலை சாற்றி விஷ்ணு சக்கரநாமம் பாராயணம் செய்வது அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உங்களுக்கு அள்ளித்தரும். அடுத்தாவது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏற்படும் இந்த அரிய கிரக சேர்க்கையானது தடைகளை தகர்த்து புதிய பாதையை அமைத்து கொடுக்கும் வல்லமை கொண்டதாக இருக்கும். குறிப்பிட்டுள்ள நட்சத்திரங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி உரிய பரிகார முறைகளை பின்பற்றி நடந்தால் வாழ்வில் மிகப்பெரிய இடத்தை அடையக்கூடும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.